ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் தந்திரம் நிறைந்த பாம்பு பெண்ணிடம் மெதுவாய் கேட்டது, தோட்டத்தின் கனிகளை உண்ணக்கூடாதென்று. கடவுள் சொன்னது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், நடுவில் இருக்கும் மரத்தின் கனியை உண்ணவும் தொடவும் கூடாது என்றாள். உண்டால் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். சாகவே மாட்டீர்கள், சாகவே மாட்டீர்கள். உங்கள் கண்கள் திறக்காதேவா. இந்த கனியை சுவைத்துக் நீ கடவுளைப் போல ஞானத்தை பெறுவாய். அந்த மரம் பார்க்க அழகாயிருந்தது. அதன் கனி கண்ணுக்கு இனிமை தந்தது. பாம்பின் வார்த்தை அம்பி ஏவாள் கனி பறித்து உண்டாள், கணவனுக்கும் கொடுத்தார். நீ எங்கே இருக்கிறாய் என்றாள். இருப்பதால் பயந்தே அதனால் ஒளிந்தே என்றார். விலக்கப்பட்ட கனியை உண்டாயோ என்றார். பெண் கொடுத்தார் அதனால் உண்டே. இனியே இதை செய்தாய் என்றார். அன்பு என்னையே மாற்றி என்றும் நலவரவன். பாம்பே நீ சபிக்கப்பட்டாய், மண்ணில் ஊர்ந்து புழுதியை தின்பாய். பெண்ணுக்கும் உனக்கும் பகையுண்டாகும், அவள் சந்ததி உன் தலையை நசுக்கும். பெண்ணே, உன் கற்ப வேதனை மிகுதியாகும். உன் கணவன் உன்னை ஆண்டு கொள்வான். ஆதாமே, உன்னாலே நிலம் சபிக்கப்பட்டது. முச்செடி முட்டுதர் அது முளைக்கும். நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உன் வாழ்நாள் எல்லாம் உழைத்து உணவை கொண்டாய். மனிதா, நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டாள். ஏனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளேதான். ஆண்டவர் தோளால் ஆடை செய்து அவர்களின் நிர்வாணத்தை மறைத்தார். வாழின் கனியை உண்ணக்கூடாதென்று கெருபுகளையும் சுடரொளி வாளையும். Thanks for watching your Vinarasu channel. Please like and subscribe.